ஹலோ மக்களே! நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்ன? நம்ம இன்னைக்கு வந்து ஒரு டிஷ் பண்ண போறோம். அந்த டிஷ்ஷோட நேம் என்னன்னு சொல்லி நான் இப்ப சொல்ல மாட்டேன். நீங்களே அத கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நெனச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப ரீசென்ட்டா வந்து நம்ம வாடிக்கையாளர் நெறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. இது என்ன மாரி சேனல்? இதில வந்து குக்கிங் அ ரெசிபீஸ் போடுறீங்க. சிலது வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறீங்க. சில சில விஷயங்கள் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஸோ இது என்ன மாரி சேனல் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நம்ம இன்னைக்கு அத கிளாரிஃபை பண்ணுவோம். ஓகே. நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த பாத்திரத்தில வந்து ஒயிட்டா இருக்கு. இது வேற ஒண்ணும் இல்ல. மில்க் தான். மில்க்க வந்து சூடு பண்ணிட்டுருக்கோம். அ இன்னும் கொஞ்ச நேரத்தில நம்ம நெறைய இதில ஆட் பண்ண போறோம். பார்த்துக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே, பால் வந்து நாங்க இங்க சூடு பண்ணிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸா அது சூடாயிட்டுருக்கு. அ என்னால இங்க வந்து அது சூடாகி வர்ற ஆவி பார்க்க முடியுது. உங்களால முடியுதான்னு கீழ கமெண்ட் பண்ணுங்க. பார்ப்போம். வெயிட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே, பால் சூடாக ஆரம்பிச்சு இல்ல 10 மினிட்ஸ் ஆயிருச்சு. இப்பயாவது உங்களுக்கு புகை தெரியுதா? கீழ கமெண்ட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே, பால் பொங்க ஆரம்பிச்சு 15 நிமிஷம் ஆயிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, பபிள்ஸா தெரிய ஆரம்பிக்குது. விச் மீன்ஸ் பால் ரொம்ப ஹீட் ஆயிட்டே வருது. இப்போ பார்த்தீங்கன்னா, பால் ரொம்ப ஹீட் ஆயிட்டே வருது. ஸோ, அதில வந்து பபிள்ஸ் வந்து வெடிச்சுக்கிட்டே இருக்கு. டப் டப் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே, பால் வந்து சூடாக ஆரம்பிச்சு எக்ஸாக்ட்லி 16 மினிட்ஸ் 20 செகண்ட் ஆகுது. ஸோ, இந்த மாரி நேரத்தில வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இது கூட இன்னொரு டிஷ் ஆட் பண்ண போறோம். சாரி, இன்னொரு இன்கிரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போறோம் டிஷ்ல. பார்த்தீங்கன்னா, லெமன். ஓகே. ஸோ, இந்த மாரி சூடாகும்போது, சூடா அது பொங்கி வரும்போது இத ஆட் பண்ண போறோம். இப்போவே நீங்க வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்ம வந்து என்ன டிஷ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி. கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, பால் பொங்க ஆரம்பிச்சிருச்சு. ஓரளவுக்கு வந்துகிட்டு இருக்கு. ஸோ, இந்த மாரி டயத்துல வந்து நம்ம சூட கம்மி பண்ணிருவோம். கீழ சூட கம்மி பண்ணிட்டு, லைட்டா மூவ் பண்ணிருவோம். அது பொங்கி வந்துரும் அப்புறம். இப்பவும் பொங்கி வரும்போது மூடியாச்சு. ஓரளவுக்கு தள்ளி வச்சுட்டு, அது மேல இப்படி லெமனை வந்து பிழிஞ்சு நம்ம ஊத்துறோம். இதை பார்த்தோம்னா பொங்கி வர்றது அப்படியே வந்து கம்மியாகுது. ஓகே. நம்ம வந்து ஹாஃப் லெமன் தான் ஊற்றிருக்கோம். இன்னொரு ஹாஃப் இருக்குது, அதையும் ஊற்றிடுவோம். நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த வந்து சீடை எடுத்துருங்க. அது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா லெமனை பிழிஞ்சு ஊற்றிட்டு ஓகே, அதை திரும்பவும் அடுப்புக்கு கொண்டு வந்துட்டு சூடு பண்ணுங்க. நம்ம பார்ப்போம் ரிசல்ட் என்ன வருதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம திரும்ப ஹீட் பண்ண ஆரம்பிச்சோன்னா அது வந்து மிக்ஸ் ஆக ஆரம்பிக்குது. பேசிக்லி அது வந்து ரியாக்ட் பண்ணுது. மில்க் அப்புறம் லெமனும் சேர்ந்து ரியாக்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நமக்கு வந்து ஒரு ரிசல்ட்டு தெரிய வரும். பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே, எனக்கு வந்து ரிசல்ட் ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு தெரியுதான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கரண்டி இருந்தால் இதை எடுத்து இப்படி சைடில் எல்லாம் வந்து கிளறி விடுங்க. ஸோ கிளறி விடும்போது உங்களுக்கு ரிசல்ட்டு ஓரளவு கண்ணுக்கு முன்னாடியே தெரியும். பார்த்திங்கன்னா தண்ணியாக வருது, அப்புறம் ஒயிட் கலரில் தனியாக பிரிஞ்சு வருதா. ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். கீழே கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா வந்து அடி பிடிக்கும். ஸோ இந்த மணி நேரத்தில் இப்படி பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகே, இப்படி வச்சுட்டு அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க. ஓகே, இது முக்கால்வாசி ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை ஃபில்டர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராசஸை ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாத், அதாவது மைன்யூட்டாக இருக்கிற அந்த ஹோல் இருக்க மாதிரி கிளாத்தை எடுத்துக்கோங்க.
எடுத்து இந்த மாதிரி ஒரு வெசலில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை இதில் ஊற்றி நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோம். ஓகே, இதுதான் இப்போதைய ப்ராசஸ். முதல்ல இந்த கிளாத்தை எடுத்து நம்ம வாஷ் பண்ணிடலாம். நான் உங்களுக்கு டெமோ காமிக்கிறதுக்காக இப்படி வச்சேன். ஃபஸ்ட் நான் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் வைக்க போகிறேன். ஓகே, அதை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சாச்சு. இப்போ இதை வந்து ஃபில்டர் பண்ணுவோம். महेश के सती काय करत हो? ஸோ இப்போ ஓரளவுக்கு இதில் ஊற்றியாச்சு. ஸோ இந்த கிளாத்தை வந்து இப்படி பிடிச்சி நான் அப்படி தூக்குனா அந்த வாட்டர்லாம் வெளியே வந்துடும். ஓகே, பார்த்தீங்கன்னா வாட்டர் வெளியே வந்துடுச்சு. இந்த வாட்டர் வந்து நீங்கள் சப்பாத்தி அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறப்ப யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து அந்த மாவு சப்பாத்தி மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக வரும். மற்றபடி இதை ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபில்டர் பண்ணிடணும். இதில் இருக்க வாட்டர் கண்டென்ட் ஃபுல்லாக நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதுதான் நம்ம டிஷ். ஓகே, கண்டுபிடிச்சிட்டிங்களா? எஸ், இட்ஸ் நத்திங். நீங்கள் வந்து யூஸ்வலாக சாப்பிட்ற ஒரு டிஷ் தான். எஸ், இட்ஸ் பன்னீர். பன்னீர் தான் இன்றைக்கி நம்ம வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஹோப் யூ லைக் இட். ஓகே, இதை ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் ரிசல்ட்டை காமிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஓரளவுக்கு ஒரு வெயிட்டு மாதிரி மேலே வச்சிங்க அப்படின்னா அதில் இருக்க ஃபுல் வாட்டர் கண்டென்ட்டும் கீழே வந்துடும், ஃபில்டராகி வந்துடும். இதோட ரிசல்ட் வந்து நான் பிக்சராக போடுறேன், பாருங்கள். ஓகே, நான் ரிசல்ட்டை வந்து ஃபோட்டோவை ஆட் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை பாய்.